நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது, என் கூட 5த் ஸ்டாண்டர்ட் படிச்ச ஒரு பொண்ணு, திடீர்னு எனக்கு Instagramல மெசேஜ் பண்ணுச்சு. எனக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அந்த பொண்ணு நான் ஸ்கூல் படிக்கும்போது என்கிட்ட ஒழுங்கா பேசாது. நானும் ஒரு கர்ட்டஸிக்காக அந்த பொண்ணுக்கு ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட்டிங்ல அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா இருக்கியா? லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு கேட்க, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உன் லைஃப் எப்படி போகுதுன்னு திருப்பி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, நான் இப்பதான் 3 மந்த்ஸ் முன்னாடி பார்ட் டைம்ல 0 இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி 2 ஹவர்ஸ் தான் வேலை செய்றேன். நான் மந்த்லி 50,000 சம்பாதிக்கிறேன்னு சொன்னா. எனக்கு செம்ம ஷாக்கு. பார்ட் டைம் பிசினஸ் 2 மணி நேரம் வேலை செஞ்சா 50,000 கிடைக்குதான்னு பயங்கரமான கியூரியாசிட்டி. அப்படி என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு நானும் டீப்பா கொஸ்டினை கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, என்னைய விட என் சீனியர் ஒருத்தர் இருக்காரு, அவரு உனக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு எவனே தெரியாத ஒருத்தனோட கான்ஃபரன்ஸ் கால்ல மர்ஜ் பண்ணுச்சு. என்கிட்ட பேசின அந்த சீனியரோட மண்டைக்குள்ள யாரோ பூந்து அவனை ஒரு ஆண்ட்ரூ டேட்னு நம்ப வச்சிருப்பாங்க போல. சுமார் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நீங்க ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, எங்க பிசினஸை தவிர வேற உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, 2030ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த பிசினஸ் தான் ஃபாலோ பண்ண போறாங்க, இந்தியன் எக்கனாமி இந்த பிசினஸ் நம்பி தான் இருக்க போடுங்கிற அளவுக்கு என்கிட்ட பேசணும். நானும் அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கன்வின்ஸ் ஆகி எப்படியாவது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். போன வைக்க போற நேரத்துக்கு, நீங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஜஸ்ட் எங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 9,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டான். என்ன ப்ரோ, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு கூப்பிட்டு இப்ப 9,000 கேக்குறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆளு, நீங்க கொடுக்குற 9,000க்கு நாங்க பொருளா கொடுத்துருவோம், எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் தான் என்ன கன்வின்ஸ் பண்ணி, நானே எங்க அப்பா கிட்ட காலில் விழுந்து 9,000 உஷார் பண்ணி அவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அவனுக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல போனை போட்டு, இப்ப சொல்லுங்க ப்ரோ என்ன பிசினஸ் நான் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் ரொம்ப சிம்பிளா, நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல, தினமும் ஒரு 2 ஹவர்ஸ் உங்க ஃப்ரெண்டு எப்படி உங்ககிட்ட பேசினாங்களோ அந்த மாதிரி நீங்க ஒரு 10 பேர்த்துக்கிட்ட போய் பேசி அவங்க எல்லாத்தையும் ஏன் கூட பேச வைங்க. இப்படியே நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசி பேசி உங்கள மாதிரியே மண்டையை கழுவி எங்க கம்பெனில சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்க சேரும் போதெல்லாம் உங்களுக்கு கமிஷன் பேஸ்ல காசு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 5 வருஷத்துல நீங்க வேலையே பார்க்காம மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னா, நான் எந்த அளவுக்கு மட்டியா இருந்திருக்கேன்னா, நான் பணம் பே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் கூட அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் என்கிட்ட பேசணும்னோட பேரை தவிர அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நானும் சுமார் ஒரு 1.5 மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எங்க சீனியர் ஒருத்தர் இருக்காரு பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். நானும் ஒரு 1.5 மாசம் அவன் கூட போராடினதுக்கு அப்புறம் அவன் நம்பரு என்ன சேர்த்து விட்டான், அந்த பொண்ணோட நம்பர்னு எல்லாரும் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். சுமார் ஒரு 1.5 மாசத்துக்கு எந்த அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வந்தாலும் ஏதோ நான் எவனையோ ஸ்கேம் பண்ண மாதிரி பயந்துக்கிட்டு போனே அட்டன் பண்ணாம இருந்தேன். இதுல என்ன இன்னும் ஒரு காமெடியான விஷயம் தெரியுமா, நான் கொடுத்த 9,000 ரூபாய்க்கு வர்த்தான ப்ராடக்ட் கொடுத்தானா அதுவும் கிடையாது. இத்து போன 2 பெட்ஷீட்டையும் 2 பாட்டில் ஆலிவேரா ஜூஸையும் கொடுத்து காம்பன்சேட் பண்ணிட்டான். கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இதே மாதிரி ஸ்கேமை என்கவுண்டர் பண்ணிருப்பீங்க. பல பேத்துக்கு இதனால பல ஆயிரங்கள் போயிருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க கதைகளை சொல்லுங்க. உங்களுக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடிஞ்சா சொல்றேன்.